கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனவரி மாதம் 27ஆம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசி வழங்குவேன். ஆமென். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, கடவுள் எப்பேற்பட்ட கனிவும் கருணையும் இரக்கமும் அன்பும் தயவும் உடையவர் என்பதற்கு சாட்சிதான் இந்த இறைவாக்கு. ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, நமக்கு ஒரு சிறிய பதவி உயர்வு வந்தால் போதும், நம்முடைய குடும்பத்தின் மத்தியிலே ஒரு சிறிய செல்வ செருக்கு வந்தால் போதும், நம் உறவினர்கள் மத்தியிலே நாம் ஒரு உயரிய படிப்பை படித்து விட்டால் போதும், என்னை நோக்கிதான் மற்றவர்கள் வந்து எதா இருந்தாலும் பேசணும், முடிவுகள் எடுக்க வேண்டும் என்கிற ஒரு தலைக்கணம் நமக்கு வந்து விடுகிறது. நம்மிடம் இருக்கிற தாழ்ச்சி மறைந்து போய் மேட்டிமை நம்மை ஆளத் தொடங்கி விடுகிறது. ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, இது போன்ற உலகத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய வாக்கை பாருங்கள். கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசி வழங்குவேன். ஆமென். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, கடவுள் நம்மிடம் வர வேண்டுமென்றால் நம்முடைய உள்ளம் எவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும், அதைத்தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருந்தால் போதும், அடுத்த நொடியே கடவுள் நம் உள்ளத்திலே வாசம் பண்ணுவார், நமக்கு ஆசியை வழங்க தொடங்கி விடுவார். யார் நமக்கு எதிராக நின்றாலும் சரி, அவர்கள் தூசியை போல மறைந்து விடுவார்கள். கடவுளுடைய ஆசி நமக்குள் வந்து இறங்கினால் போதும், எப்பேற்பட்ட தடை கற்களையும் கடவுள் நொறுக்கி போட்டு விடுவார். ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, இன்று இந்த இறைவாக்கை நாம் முழுவதுமாக பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள நம் உள்ளத்தை அவருடைய பாதங்களில் அர்ப்பணிப்போம். ஏசப்பா, என்னுடைய உள்ளத்தை நீங்கள் தூய்மையாக்குங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னுடைய உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுங்க என்று நாம் நம்மை தாழ்த்தி அவரிடம் வேண்டும் பொழுது அவர் நம்மேல் வந்து இறங்குவார், நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் திறந்து உமது திருப்பாதங்களிலே எங்களை தூய்மைப்படுத்த வேண்டி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நம் உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்தி விட்டோம் என்று விசுவசிப்போம். கடவுள் நமக்குள் வந்து இறங்குவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். தேங்க்யூ.